நீங்க எப்போதாவது ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு கொதிக்கும் வெயில்ல கோபத்தோட உச்சிக்கு போயிருக்கீங்களா? ஆமா. அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே. கண்டிப்பா. உங்களை சுற்றி ஒரே வாகனங்களின் சத்தம், புகை, இதுக்கு நடுவுல யாராவது ஒருத்தர் உங்க வண்டியை இடிச்சிட்டு உங்க மேலேயே கோவப்படும் ஒரு நரகமான சூழ்நிலை. நெனச்சு பார்க்கவே ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஆமா. ஆனா அந்த எரிச்சலான சூழ்நிலையில தான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆன்மீக தேடல் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னது? டிராஃபிக் ஜாம்ல ஆன்மீகமா? நிஜமாவா சொல்றீங்க? நிச்சயமா. வாருங்கள், இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை பத்தி பேச போறோம். சொல்லப்போனா, நாம உலகை பார்க்கிற விதத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு புத்தகம் இது. கரெக்ட். கங்கார்ஜி எழுதிய யூ ஆர் தட், அதாவது அதுவே நீ அப்படிங்கிற புத்தகம் தான் நமது இன்றைய தேடலின் மையம். இப்போ ஆன்மீகம், அறிவொளி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு இமயமலையில இருக்கிற ஏதோ ஒரு பனி குகையில போய் கண்ண மூடிட்டு தவம் பண்றது தான் ஞாபகம் வரும். அதேதான். உலக ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு பல வருஷம் தவம் செய்யற மாதிரியான ஒரு கடினமான பிம்பம் தான் கண்முன் வரும். ஆனா, நாம எல்லாரும் குடும்பம், வேலை, இஎம்ஐ அப்படின்னு தினசரி வாழ்க்கை போராட்டத்துல இருக்கும்போது, இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குன்னு தோணும் இல்லையா? ஆமா. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த புத்தகம் அந்த பழைய பிம்பத்தை சுக்குநூறா உடைக்குது. கண்டிப்பா. ஏன்னா, நீங்க தேடுற அந்த பரம அமைதி, முழுமையான விடுதலை எல்லாமே நீங்க இப்போ இருக்கிற இதே இடத்துல உங்க அன்றாட வாழ்க்கையின் பரபரப்புக்கு நடுவேயே இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கங்கார்ஜியோட பின்னணிய பாத்தீங்கன்னா இது இன்னும் தெளிவா புரியும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அவங்க எந்த ஒரு பாரம்பரிய ஆசிரமத்திலயும் பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது. அவங்க அமெரிக்கால பிறந்தவங்க. ஓஹோ! அதாவது சாதாரண மனிதர்களைப் போலவே கல்வி, திருமணம், உறவுகள்னு எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க இல்லையா? அதேதான். வெளியுலகத்துல அவங்க வாழ்க்கை ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த விடை தெரியாத தேடல் தான் அவங்கள இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கு. குறிப்பா பாப்பாஜி அப்படிங்கிற குருவிடம் கொண்டு சேர்த்தது. கரெக்ட். பாப்பாஜி புகழ்பெற்ற ஸ்ரீ ரமண மகரிஷியோட நேரடி வழியில வந்தவர். கங்கார்ஜி தன் குருவை சந்தித்த அந்த கணம் தான் அவங்க வாழ்வோட மிகப்பெரிய திறப்பா அமைஞ்சது. கங்கார்ஜி தன்னுடைய நூல்ல சத்சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஆழமாக பயன்படுத்துறாங்க. சத்சங்கம்னா என்ன? சத்சங்கம்னா ஏதோ ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து புதிதா மந்திரங்களை கத்துக்கிறதோ அல்லது புது தத்துவங்களை மூளையில ஏத்திக்கிறதோ கிடையாது. பின்னாடி என்னது அது? அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிற, ஆனா நீங்க பல ஜென்மங்களா மறந்து போன ஒரு உண்மைய மீண்டும் தட்டி எழுப்பி உணர்வதுதான் சத்சங்கம். உங்கள மூடியிருக்கிற அறியாமை திரைகளை விலக்கி நீங்க உண்மையில யார் என்பதை நேரடியாக அனுபவிக்கிறது தான் சத்சங்கம். சூப்பர். ஆக இது வெளியில இருந்து ஒரு புது அறிவு கொண்டு வந்து உள்ளே திணிக்கிற வேலை கிடையாது. இல்ல, நிச்சயமா இல்ல. உள்ள ஏற்கனவே பிரகாசமா இருக்கிறத மறைக்கிற குப்பைகளை அகற்றுவது மட்டுமே. இது நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தோணலாம், சரி இதனால எனக்கு என்ன பயன்? ஆமா, என் அலுவலக நெருக்கடியில, என் குடும்ப பொறுப்புகள்ல நான் தேடுற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ஏன் எப்பவுமே என்னை விட்டு தள்ளியே இருக்குன்னு தோணும். அதற்கான ரொம்ப எளிய ஆனா ஆழமான விடையை தான் இன்னைக்கு நாம தேட போறோம். மனிதர்களாகிய நாம எப்போதுமே ஒரு விஷயத்த வெளியில தேடுறதுல ரொம்ப வல்லவர்கள். உண்மைதான். ஒரு நல்ல வேலை கிடைச்சா மகிழ்ச்சி வந்துரும், நிறைய பணம் சேர்ந்தா நிம்மதி கிடைச்சிடும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பெரிய வீடு கட்டினா வாழ்க்கை முழுசாயிடும்னு தேடி தேடி ஓடுறோம். ஆனா அது கிடைக்காத போது, அல்லது கிடைச்சும் நாம எதிர்பார்த்த அந்த நிம்மதி நிரந்தரமா இல்லாத போது ரொம்ப விரக்தி அடைறோம். உடனே அதே தேடல ஆன்மீக தேடல் அப்படின்னு பேர் மாத்திடுறோம். அறிவொழிய ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற பொருளை போல வெளியில தேட முயற்சிக்கிறோம். இதுதான் கங்கார்ஜி ரொம்ப வன்மையா சாட்டுகிறார். பாத்தீங்கன்னா, நாம எப்பவுமே நான் ஒரு உடல் அல்லது நான் இந்த மனம் அப்படிங்கிற மாயைக்குள்ள ஆழமா சிக்கிக்கிறோம். அந்த உடலுக்கு கிடைக்கிற சௌகரியங்களை வச்சுதான் நம்ம முழு வாழ்க்கையுமே அளவிடுறோம். ஆமா, ஆன்மீக தேடல் அப்படிங்கிற பேர்ல கூட இந்த உடலுக்கு ஏதோ ஒரு புது பிரம்மாண்டமான அனுபவம் கிடைக்கணும்னு தான் நாம ஏங்குறோம். வானத்திலேந்து திடீர்னு ஒரு ஒளி இறங்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா புத்தகத்தோட மைய கருத்து என்ன சொல்லுதுன்னா, உண்மையான மகிழ்ச்சிங்கிறது எதையும் புதுசா செய்யறதுலயோ அடையறதுலயோ இல்ல. எல்லாவற்றையும் விட்டு விடுவதில் தான் இருக்கு. கங்கார்ஜி இத ரெட்ரோஆக்டிவ் என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான வார்த்தையால சொல்றாங்க. ரெட்ரோஆக்டிவ் என்லைட்டன்மெண்ட் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா என்ன? அதாவது நீங்க அடைய துடிக்கிற அறிவொளி அப்படிங்கிறது எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பரிசு கிடையாது.
ஒரு நிமிஷம் தியானத்துல கிடைக்கிற தற்காலிக அமைதியும் கிடையாது. அப்போது என்னது? நீங்க ஒரு விஷயத்த அடைஞ்ச பிறகு, அட இது இத்தனை நாளாகவும் நம்ம கிட்டயே தான் இருந்திருக்கு, நாம தான் கவனிக்கல அப்படின்னு பின்னோக்கி உணர்றோம் இல்லையா? அந்த திறப்பு தான் அது. ஓஹோ. அது நீங்க தூங்கும்போதும், முழிச்சிட்டு இருக்கும்போதும், கோவமா இருக்கும்போதும், ஏன் இந்த உடல் அழிஞ்ச பிறகும் கூட எப்பவும் மாறாம இருக்கிற உங்க உண்மையான இயல்பு. நாம எல்லாரும் ஆன்மீகம்னா ஏதோ ஒரு புது சூப்பர் பவர் கிடைக்கிற மாதிரியும் தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தோன்றும்னு நினைக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கு? நம்ம தலையிலேயே கண்ணாடிய வச்சுக்கிட்டு வீட பூரா ஒவ்வொரு அறையா ஒவ்வொரு டிராயரா கண்ணாடிய தேடி அலைவதற்கு சமம். ஆமா, ரொம்ப சரியான உதாரணம். ஐயோ என் கண்ணாடி எங்கேன்னு தேடி தேடி சோர்வாகிடுவோம். ஒரு கட்டத்துல தேடுற முயற்சியை கைவிட்டுட்டு தற்செயலா தலைய தொடும்போது, அட இது இங்கேதான் இவ்ளோ நேரமும் இருந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படுறோம்ல. அதேதான். இத வச்சுக்கிட்டு தான் நான் வீடெல்லாம் தேடினேனா அப்படின்னு தோணும். இது போல தான் இந்த ஆன்மீக தேடலும். உண்மையில அந்த கண்ணாடிய தேடுற கதையில இன்னொரு முக்கியமான உளவியல் உண்மை இருக்கு. என்னது அது? நீங்க தேடுவதை நிறுத்திய உடன்தான் அந்த கண்ணாடி உங்க ஸ்பர்ஷத்துக்கே வருது. தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்க தேடுற பொருள் வேறெங்கோ இருக்குன்னு நீங்களே உரமூற்றுகிறீர்கள். உங்க தேடலே அந்த பொருள் உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற மாயையே உருவாக்குது. கங்கார்ஜி சொல்றாங்க, தேடுவதை முழுமையாக நிறுத்துங்கள். ஒரு கணம், ஒரே ஒரு மில்லி செகண்ட் உங்க மனதின் ஓட்டத்தை, அந்த தொடர்ச்சியான உள் வர்ணனையை நிறுத்துங்க. ஆமா, அந்த அமைதியில நீங்க நிரந்தரமா யார் என்பத உங்களால உணர முடியும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன சிக்கல்? நாம நான் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதா அந்த சிக்கல். எனக்கு பசிக்குது, நான் கோபமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லும்போது, நாம இந்த உடலையும் தோன்றி மறையும் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் நான் அப்படின்னு தவறா நம்ப தொடங்கிட்டோம். ஆமா, ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா பசி வருது, போகுது. கோபம் வருது, சில மணி நேரங்கள்ல காணாம போயிடுது. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கவை. சரி, இதுல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த தொடர்ச்சியான உள் வர்ணனையை நிறுத்தணும்னு சொல்றீங்க. ம் எண்ணங்கள் வந்து போகும் மேகங்கள்னா இந்த மனம் ஏன் அதை ஒத்துக்க இவ்ளோ அடம் பிடிக்குது? ஏன் அது எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையோ கசப்பான நினைவையோ புடிச்சுக்கிட்டு தொங்குது? ஏன்னா மனதோட அடிப்படையான இயல்பே ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்குறது தான். அதை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓ, தனக்குத்தானே ஒரு கதைய சொல்லிக்கிட்டும் ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டும் இருந்தாதான் மனதால உயிர் வாழ முடியும் இல்லையா? கரெக்ட். நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு வெற்றியாளர், அல்லது நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஏதோ ஒரு கதைய அது தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அதை உண்மை என்று நம்ப செய்யுது. பாப்பாஜி இத ரொம்ப அழகா ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மனித மனம் இந்த வெற்றிடத்தை கண்டு மரண பயம் கொள்ளுது. தான் ஒண்ணுமே இல்ல, தனக்கு எந்த அடையாளமும் இல்ல அப்படிங்கிற நிலைய மனம் இருட்டா நினைச்சு பயப்படுது. அந்த பயத்திலிருந்து தப்பிக்க தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஏதேதோ கற்பனை பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கா. ஆமா, இத ஒரு சினிமா தியேட்டரோட ஒப்பிடலாம். திரையில ஒரு பயங்கரமான தீ விபத்து நடக்கிற மாதிரி படம் ஓடினா நாம அதை பார்த்து பயப்படுறோம். ஆனா அந்த நெருப்பு திரையை எரிக்கிறதில்ல. எக்ஸாக்ட்லி. நம்முடைய உண்மையான இருப்பு அந்த வெள்ளை திரை. எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அதுல ஓடுற திரைப்படம். மனம் அந்த படத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறது தான் எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேர். ஒரு நிமிஷம், எனக்காக இத கொஞ்சம் விளக்குங்களேன். நீங்க சொல்றத கேட்டா, சொல்லுங்க. நாம இந்த உடலும் இல்ல, சிந்திக்கும் எண்ணங்களும் இல்ல, நம் உணர்ச்சிகளும் இல்ல அப்படின்னா கடைசியில நாம என்ன, வெறும் இருட்டா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். சூனியமா? எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையா? இது கேட்பதற்கே கொஞ்சம் பயமா இருக்கே. உங்களை அறியாம நீங்க இருட்டுக்குள்ள தள்ளப்படுறது போல ஒரு உணர்வு வருதே. அந்த மனம் பயப்படுறது நியாயம்தானே? பாத்தீங்கன்னா, பலரும் அந்த வெற்றிடத்தை ஒரு பயங்கரமான இருட்டோ அல்லது சூனியமோன்னு தான் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் ஆன்மீகம்னாலே ஒரு வறட்சின்னு நினைக்கிறாங்களா? ஆமா, ஆனா கங்கார்ஜி அதை மிக தெளிவா விளக்குறாங்க. அது இருட்டோ இறப்போ வெறுமையோ கிடையாது. அது தூய்மையான இருப்பு. தூய்மையான இருப்பு, இத கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கங்கார்ஜி சொல்ற அந்த ஆழமான உண்மையை சொல்றேன். கவனமாக கேளுங்க. உங்க அடையாளங்களை ஒரு கணம் முழுமையாக விட்டுவிடுங்கள். ஓகே. உங்க பேரு, உங்க படிப்பு, பெருமைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் ஒரு சட்டை போல கழற்றி வைங்க. அங்கே எஞ்சியிருப்பது ஒரு இருண்ட வெற்றிடம் கிடையாது. அது பிரகாசமான எல்லையற்ற சாட்சி. ஆஹா, அங்கே எந்த குறையும் இல்ல, இது வேண்டும் அது வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்ல. அது முழுமையான நிபந்தனையற்ற ஒரு அமைதி. ஆமா, அது இருட்டல்ல,
அதுதான் உண்மையான ஒளி. இதெல்லாம் கேட்பதற்கு தத்துவ ரீதியா ரொம்ப அழகாவும் பிரமாதமாவும் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கைக்கு வருவோம். நாம ஆரம்பத்துல பேசின இந்த டிராஃபிக் ஜாம் உதாரணத்தை எடுத்துக்குவோம். சரி. காலை 8:30 மணிக்கு ஆஃபீஸ் செல்ல அவசரமா பைக்ல போறோம். குளுத்துல வெயில்ல டிராஃபிக் ஜாம். அப்போ பின்னாடி வர்ற ஒருத்தன் நம்ம வண்டி இடிச்சிட்டு நம்ம மேலேயே கோவப்படுறான். அல்லது ஆபீஸ்ல நாம உழைச்ச ப்ராஜெக்ட்டுக்கு வேற ஒருத்தன் பேர் வாங்கிட்டு நமக்கு அநீதி இழைக்கப்படுது. ஆமா. அந்த மாதிரி சமயத்துல இந்த அமைதி, இந்த எல்லையற்ற திரை, தூய்மையான இருப்பு எல்லாம் எங்க போகுது? கொழுந்து விட்டு எரியற ஆத்திரத்தையும் வலியையும் வச்சுக்கிட்டு இந்த தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேக்குறீங்க. அதேதான். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால். தத்துவத்தை வெறும் வார்த்தைகளா படிக்காம அத நிஜ வாழ்க்கையா மாத்துறது எப்படிங்கிறது இங்கதான் அடங்கியிருக்கு. கங்கார்ஜி இதுக்கு தர அறிவுரை ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கோபமோ தாங்க முடியாத வலியோ வரும்போது நாம 2 விஷயங்கள்ல ஒன்ன செய்வோம். ஒன்னு அதை அடக்குவோம். நான் ஆன்மீகம் பேசுறவன், கோபப்படக்கூடாதுன்னு உள்ள போட்டு அமுக்குவோம். அல்லது கண்மூடித்தனமா அதை வெளிப்படுத்துவோம். கத்துவோம், சண்டை போடுவோம், பொருளை தூக்கி போடுவோம். ஆமா, இந்த 2மே மனதோட தந்திரங்கள் தான்னு கங்கார்ஜி சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது இதுவல்ல, அந்த உணர்வின் மையப்பகுதிக்கு செல்லுங்கள். மையப்பகுதிக்கு செல்வதா? ஆமா, அந்த வலியையோ கோபத்தையோ எந்த கதையும் இல்லாம அப்படியே நேரடியாக சந்தியுங்கள். அதாவது அவன் என்னை இப்படி சொல்லிட்டானே, இவன் எப்பவுமே இப்படிதான் செய்யறான் அப்படிங்கிற பின்னணி கதையை விட்டுவிட சொல்றீங்க. ஆனா அந்த தவற அவன் தானே செஞ்சான், அதை எப்படி விட்டு விடுவது? அடுத்த முறை அந்த டிராஃபிக் ஜாம்லயோ ஆபீஸ்லயோ கோபம் வரும்போது இதை முயற்சி செஞ்சு பாருங்க. அவன் இதை செய்தான், அதனால நான் கோபமா இருக்கேன் அப்படிங்கிற நியாயப்படுத்தும் கதைய மூளைக்குள்ள ஓட விடாதீங்க. ஓ, அதை அப்படியே நிறுத்திட சொல்றீங்களா? ஆமா, அதை நிறுத்திட்டு உங்க உடல்ல ஏற்படுற அந்த மாற்றங்களை மட்டும் ஒரு 3வது மனிதன் போல வேடிக்கை பாருங்க. அதாவது மூச்சு வேகமாகுவதையும், கைகள் இறுகுவதையும், நெஞ்சில ஏற்படுற அழுத்தத்தை மட்டும் எந்த விமர்சனமும் இல்லாம கவனிக்கணுமா? கரெக்ட். இது நல்லது, இது கெட்டதுன்னு முத்திர குத்தாம அப்படியே கவனிங்க. அந்த உடல் ரீதியான நடுக்கத்திலிருந்து தப்பிக்காம அது கூடவே இருங்க. அப்போ என்ன நடக்கும்? அப்போ ஒரு அதிசயத்தை பாப்பீங்க. எந்த கதையும் இல்லாம, கடந்த காலமோ எதிர்காலமோ இல்லாம, அந்த உணர்வின் சக்தியை மட்டும் நேலா சந்திக்கும் போது எரிபொருள் இல்லாத நெருப்பு போல அந்த கோபம் தானா சில வினாடிகள்ல எரிஞ்சு சாம்பலாகிடும். இது கேட்பதற்கே ஒரு பெரிய விடுதலையா இருக்கே. அங்கே அளப்பரிய அமைதி மட்டுமே மிஞ்சும். நீங்க அதை கடந்து அந்த எல்லையற்ற இருப்ப உணர்வீங்க. ஆமா, அடுத்த முறை கடும் கோபத்திலோ வலியிலோ இருக்கும்போது உங்களையே நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த கோபத்தை யார் உணர்கிறார்கள்? இந்த வலியை யார் அனுபவிக்கிறார்கள்? அந்த விழிப்புணர்வு ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை என்பதை உணரும்போது உணர்ச்சிகள் உங்களை ஆழ்வது நின்னுடுது. உணர்ச்சிகள் வரும் போகும், ஆனா நீங்க அந்த திரைப்பட திரைய போல அசையாம இருப்பீங்க. கரெக்ட். ஆனா கோபத்தை ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது கேட்பதற்கு எளிதா இருக்கு. நிஜத்துல அந்த ஈகோ நம்மள சும்மா விடாது, அது பலமா போராடும். ஆமா, இந்த ஈகோவை அழித்து அந்த அமைதியை அடைய நமக்காக வெளியிருந்து யாராவது ஒருத்தரோட உதவி தேவையா? ஒரு குருவின் அவசியம் என்ன? கங்கார்ஜி பாப்பாஜியை பத்தி பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்களே. ஒரு உண்மையான குரு என்பவர் உங்களை ஒருபோதும் தன்னை சார்ந்து இருக்கும்படி செய்ய மாட்டார். அவர் உங்க பணத்தையோ புகழையோ விரும்புவதில்லை. நான் தான் நீ அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துபவரே உண்மையான குரு இல்லையா? ஆமா, அவர் உங்க ஈகோவை வளர்க்க மாட்டார், உங்களின் அறியாமையை அழிப்பார். கங்கார்ஜி பாப்பாஜியை சந்தித்த போது நிறைய தியான முறைகளையும் தத்துவங்களையும் கத்து வச்சிருந்தாங்க. ஆனா பாப்பாஜி சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். எல்லா உத்திகளையும் கீழே போடுங்க, நீங்க இதுவரை கற்றுக்கொண்ட அனைத்தையும் மறந்து விடுங்க. எந்த முயற்சியும் இல்லாமல் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த அமைதியில கங்கார்ஜி தனது குருவும் தானும் வேறு வேறு இல்லை என்பதை உணர்ந்தார். அப்போ குரு என்பவர் வெளியில இருக்கிற ஒரு நபர் அல்ல, அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆழமான விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு தான். கரெக்ட். ஒரு கண்ணாடி எப்படி உங்க முகத்தை உங்களுக்கு காட்டுதோ அதுபோல குரு உங்க உண்மையான இயல்பை உங்களுக்கு காட்டுறார். இந்த ஈகோ அழிவது, எந்த முயற்சியும் செய்யாம அமைதியாக இருப்பது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்முடைய எல்லா பயங்களுக்கும் ஆணிவேரான ஒரு விஷயத்தை தொடுது. ஆமா, அதுதான் மரண பயம். இந்த ஈகோ, இந்த மனம் ஏன் தத்துவங்களை விட்டுவிடவும் அமைதியாக இருக்கவும் இவ்வளவு பிடிவாதமாக போராடுதுன்னா, நான் இல்லாமல் போய்விடுவேனோ அப்படிங்கிற பயம்தான் காரணம். உடல் அழிந்து விட்டால் நாமும் அழிந்து விடுவோன்னு நாம ஆழமா நம்புறோம் இல்லையா? இந்த பயம்தான் மனித மனதோட மிகப்பெரிய தந்திரம்.
மரண பயம் என்பது உடலின் மரணம் பற்றியது மட்டுமல்ல, நமது அடையாளங்களின் மரணம் பற்றியதும் கூட. அதாவது என் பெயர், என் பதவி, என் உறவுகள், சமூகத்துல எனக்கான அந்தஸ்து இதெல்லாம் இல்லாம நான் யார் அப்படிங்கிற கேள்வி எழும்போது வர்ற பயம். அதேதான் கங்கார்ஜி சொல்றாங்க, உயிர் இருக்கும்போதே உங்க அடையாளங்கள் அனைத்தையும் ஒரு கணம் சாக விடுங்கள், உங்கள் கற்பனைகளை துறந்து விடுங்கள். அப்போதான் மரணமில்லாத அந்த உண்மையை நீங்க தரிசிக்க முடியும். புத்தகத்துல இதை விளக்க ஒரு அற்புதமான கதை வருது. ஒரு இந்திய இளவரசி தன் குடும்ப கௌரவம், சமூக கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மீறி நள்ளிரவுல ரகசியமா தன் குருவை பார்க்க செல்வாள். ஆமா, இது அவளுக்கு குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவளை கொன்னுடுவாங்க. அரசு குடும்பத்தோட மானம் போகுதுன்னு அவளுக்கு மரண தண்டனை கூட கிடைக்கலாம். ஆனாலும் அவள் தன் உயிரை பணயம் வைத்து செல்றா. தன் உயிரை விட தான் ஒரு இளவரசி அப்படிங்கிற அந்த அடையாளத்தை விட அந்த தேடல் அவளுக்கு முக்கியமா இருந்திருக்கு. அவளோட மனநிலைய சற்று சிந்திச்சு பாருங்க. அவ உடல் ரீதியான மரணப்பயத்தை மட்டும் தாண்டல, நான் ஒரு இளவரசி, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அப்படிங்கிற ஈகோவோட மரணத்தையும் அவ சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த அடையாளத்தை கழற்றி எறிந்தால் ஒழிய அவளால் ஒரு மாணவியாக, உண்மையை தேடுபவளாக குருவின் முன் நிற்க முடியாது. அதுதான் உண்மைக்கான நமது ஆழமான ஏக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுது. சமூகம் என்ன சொல்லும், என் கௌரவம் என்ன ஆகுங்கிற பயங்களையெல்லாம் தாண்டி அந்த உண்மையை நோக்கிய ஈர்ப்பு முழுமையா இருக்கணும். அந்த இளவரசியின் கதையில வர்ற குரு உண்மையான அறிவொளியின் அடையாளம். நாம உலகத்தோட எல்லா சுகங்களையும் அனுபவித்தாலும், உலகல வாழ்ந்தாலும், உள்ளூரா அந்த உண்மையை நோக்கிய ஆழமான காகம் நமக்கு இருக்கணும். உலகத்தோடு ஒன்றியிருங்கள், ஆனால் உலகத்தின் மாயையில் சிக்காதீர்கள் என்பதே இதன் சாராம்சம். ஆகவே இந்த வாழ்க்கை என்பது ஒரு தெய்வீக நாடகம். இதை ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக எடுத்துக்கிட்டு, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அந்த எல்லையற்ற சாட்சியாக இருந்து கவனித்து நம் உண்மையான இயல்பில் நிலைத்திருக்க வேண்டும். இதுவே கங்கார்ஜி நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. நாம இதுவரை தேடி அலைந்த அந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி, எதிர்காலத்துல எங்கோ ஒரு மலையிலோ அல்லது ஆசிரமத்திலோ இல்ல. அது இப்போதே இங்கேயே இந்த வினாடியே உங்களுக்குள் முழுமையாக இருக்கு. ஆம், அது எங்கும் போகல. நீங்க அதை இழக்கவே இல்ல. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை மறைத்து கொண்டிருக்கும் மனதின் கதைகளை ஒரு கணம் ஓரமா வச்சுட்டு உங்களை நீங்களே நேருக்கு நேர் பார்ப்பதுதான். அருமை. இன்று நாம் பல ஆழமான விஷயங்களை அலசியிருக்கிறோம். இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. நாம இன்று முழுவதும் அடையாளங்களை கழற்றி வைப்பதை பற்றியும் அதனால் மனம் அடையும் பயத்தையும் பேசினோம். ஆனா சிந்திக்க ஒரு கடைசி கேள்வி. நீங்க தூங்கும்போது கனவு கூட காணாத அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுக்கு பெயரோ, பதவியோ, கோபமோ எந்த கவலையும் இருப்பதில்லை. தினமும் இரவில் நீங்கள் ஒன்றுமில்லாத அந்த நிலைக்குச் சென்று உங்கள் ஈகோவை முழுவதுமாக கழற்றி வைத்துவிட்டு எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிறீர்கள். காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுகிறீர்கள். தினமும் இரவில் அந்த ஈகோ இல்லாமல் இருப்பதை அவ்வளவு ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளும் நீங்கள், விழித்திருக்கும்போது மட்டும் அந்த ஈகோ இல்லாமல் வாழ, உங்கள் அடையாளங்கள் இல்லாமல் ஒரு சாட்சியாக வாழ ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புக்கம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக, இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதி பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.